ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். இந்த வார்த்தையை சொல்லி தேவன் என்னை அனுப்புகிறார். நான் என் ஜனத்தை மறுபடியும் கட்டுகிறேன். அந்த மறுபடியும் கட்டுகிறேன் தான் இன்னைக்கு மெயின். மறுபடியும் கட்டுகிறேன். I will rebuild them once again. I will put them in their place once again. I will honor them once again. I will bring health and healing and prosperity once again. If you have lost it, it is coming back again. If you have been searching for it, it is coming searching you. Hallelujah. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவருடைய ஆற்றலுக்கு, அவருடைய பலத்திற்கு, சத்துவத்திற்கு ஈடு இணையே இல்லை. இன்னைக்கும் தேவ ஜனமே, உங்க சூழ்நிலைகள், உங்களை நெருக்குகிற அநேகம் பிரச்சனைகள், சூழ்ந்து வருகிற எதிரிகள் எதுவா இருந்தாலும் சரி, அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்க, உங்கள் தலையை உயர்த்த, உங்களை இக்கட்டிலிருந்து காப்பாற்ற, உங்களை பலப்படுத்த, உங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்க்க என் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்து முடிப்பார். அவருக்கு வேற எந்த உதவி ஒத்தாசை தேவையில்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று நீங்க நம்புறீங்களா? அந்த நம்பிக்கையோடு என்னோடு கூட சேர்ந்து இந்த கர்த்தரை ஆராதிங்க. அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி என்னோடு கூட கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவரே, நீர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, நீர் மூச்சு விட்டாலே போதும் அற்புதங்கள் நடக்கும். உங்க ஒரு பார்வையிலே அற்புதம் நடக்கும். உங்க கரத்தை நீட்டிங்கன்னா அற்புதம் நடக்கும். உங்க வார்த்தையை அனுப்பி நீங்க என்னை குணமாக்க வல்லவராய் இருக்கிறீர். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சேர்ந்து ஆராதிப்போமா? அவர் நல்லவர், பெரியவர். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கமான், எல்லாம் சேர்ந்து. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். உங்க ஒரே ஒரு வார்த்தை போதும், சூழ்நிலைகள் மாறும், வியாதிகள் நீங்கும், சாபங்கள் போகும். அந்த வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஜனத்தை குணமாக்குகிற கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின்
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என் கூட விசுவாசமா ஆண்டோட வார்த்தையின் மேல விசுவாசமா, அவருடைய செயல்களின் மேல விசுவாசமா, அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பின் மேல விசுவாசமா இருந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நம்மை நடத்துவார். இந்த நிமிஷம் வரைக்கும் வெட்கப்பட்டு போக விடல, நம்ம கண்ணீரை துடைக்காம அவர் இருந்ததில்லை, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காம ஆண்டவர் இருந்ததில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆண்டவரை என் கூட சேர்ந்து ஆராதிங்களே. எபினேசரே, நடத்தினீங்களே, நன்றி அப்பா. நான் இன்னும் உம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கத்தக்கதாக என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க ஆவியானவரேன்னு கேட்போமா? அல்லேலூயா. எபினேசரே, இதுவரைக்கும் உதவினீங்களே, இன்னும் எங்க கைப்பிடிச்சு நடத்த நீர் போதுமானவரா இருக்கிறீரே. உம்மை நம்புகிறேன், உன் கரங்களை பிடித்துக் கொள்கிறேன், நீர் காட்டும் வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on, ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, என் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியானவரே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 எல்லாம் உமக்கே சுவாமி. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, அந்த துதிகளை கர்த்தர் அங்கீகரிக்க நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் உங்க வசனம் சொன்னது போல நாங்கள் உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எங்கள் ஸ்தானங்களுக்கு கர்த்தர் இறங்கி வருவீராக. கர்த்தர் எங்களோடு வந்து வாசம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் புகழுக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சுவாமி. எல்லா மகிமையும் கனமும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஐசாயா 64 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆமென். ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். We have known God because God has revealed himself to us. அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. சோ அவர் வேறு விதங்களில வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய நாமங்களில ஒன்றாகிய யெகோவா ஹொசேனு அப்படின்ற ஒரு நாமத்தை நாம் அறிகிறோம். யெகோவா ஹொசேனு அப்படின்றது என்ன அப்படின்னா உருவாக்குகிற கர்த்தர். இப்போ ரெண்டு இடத்துல அதுக்கான ரெஃபரன்ஸ் உண்டு. ஒன்னு சாம்ல, ஒன்னு ஐசாயால இருக்க ரெஃபரன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்தோம். நீர் எங்களை உருவாக்குகிறவர், அதுதான் ஜெகோவா ஹொசேனு, நம்மை உருவாக்குகிற கர்த்தர். அவர் உருவாக்குகிறவர் மட்டும் அல்ல, நம்மை மீண்டும் கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த யெகோவா ஹொசேனு ஆண்டவருடைய ஆற்றல் வல்லமை என்னன்னா உருவாக்குகிறவர், படைக்கிறவர். அது மட்டும் அல்ல, அழிந்து போனவைகள், முடிந்து போனவைகள், மூச்சு அற்று போனவைகளை கூட திரும்பவும் ஜீவன் பெற செய்து திரும்பியும் அதனை எழுப்பி கட்டுவிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அதுதான் ஜெகோவா ஹொசேனு, ராமன் சொல்லுவோமா. சோ இன்னைக்கு இந்த ஜெகோவா ஹொசேனு அவர் உன்னை கட்டுகிறார் என்ற தலைப்புல தான் உங்களோட ஆண்டோட வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வார்த்தை முடியும் பொழுது இப்படி நீங்க யோசிச்சு கொள்ளணும், இப்படி நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என் வாழ்க்கையை கட்டுகிறார், ராமன் சொல்லுங்க. இட் இஸ் வெரி ஆப்வியஸ். ஏன்னா இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை சொல்லி தேவன் என்னை அனுப்புகிறார். நான் என் ஜனத்தை மறுபடியும் கட்டுகிறேன். அந்த மறுபடியும் கட்டுகிறேன் தான் இன்னைக்கு மெயின். மறுபடியும் கட்டுகிறேன். I will rebuild them once again. I will put them in their place once again. I will honor them once again. I will bring health and healing and prosperity once again. If you have lost it, it is coming back again. If you have been searching for it, it is coming searching you. Hallelujah. It is coming. அதுதான் அதை சொல்றது தான் எனக்கு ஆண்டவர் அனுப்புனார். ஆனா என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய இது என்ன அப்படின்னா, for this church you got to understand, நாம கட்டப்படுறது மட்டும் இல்ல, அது வந்து ஸ்டெப் நம்பர் 1 தான். அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். கையை ஒருத்தர் ராமன் சொல்லுவோமா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு விஷயம் அதுதான். It is not enough that we are built. We have to become people who will build. ஒரு ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நேரத்துல நமக்கு இப்படிதான் இருக்கும். நம்ம பொழப்பே பெரும் பொழப்பா இருக்கு, நம்ம பாடே திண்டாட்டமா இருக்குது. இது நம்ம போய் எங்கத்த போய் கட்டி என்னத்த ஜெபம் பண்ணி அப்படிதான் நிறைய நேரத்துல இருக்கும். உண்மையா இல்லையா? 2-3 பேர் சிரிச்சு ஆமான்னு சொல்லிட்டீங்க, நிறைய பேர் சீரியஸா இருந்தே ஆமான்னு சொல்றீங்க. அது மொத்தம் புரியுது, நம்ம பொழப்பே பெரிய பொழப்பா இருக்குது, எங்கத்த போய். ஆனா இதுலதான் என்னதுன்னா, இஃப் ஐ ஆம் லைக் திஸ், ஹவு கேன் ஐ பி ஆஃப் ஹெல்ப் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், நம்மை பயன்படுத்த வல்ல தேவனாகி கர்த்தருடைய ஆற்றலை மட்டுப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை அவர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை மாற்றவும் இந்த யெகோவா ஹொசேனு இருக்கிறார், உங்களை கட்டவும், உங்களை கொண்டு கட்டு வைக்கவும் அவர் பிரியமுள்ளவராக இந்த காலையில இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்குது? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்டியனுடைய அடையாளம், he should not be a dam of prosperity. Okay, he should be a channel of God's prosperity. Amen. You should not be a dam of God's love. You have all the love of God in you. What is the use? You have to be a channel of God's love. You should not be a dam of God's healing and anointing. You should be a channel of God's. Amen. அது செல்லுமிடமெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்னு தேவனிடத்துல புறப்படுகிற ஒரு நதியை குறித்து போடப்பட்டிருக்கு. நம்மளாம் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? நம்ம ஜெபிக்கும் பொழுது காயம் கட்டப்படணும். நம்ம ஒருத்தரோட பேசும்பொழுது இன்னர் மேன் ஹீல் ஆகணும். நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்பொழுது அவங்களுடைய பெரிய வியாதி குணமாகணும். பிசாசுகளோட யூ ப்ரே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். சோ இன்னைக்கு யெகோவா ஹொசேனு உங்களை மீண்டும் கட்டும்படி வந்திருக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. இந்த ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவனை குறித்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆமென். இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவை பார்க்க வரும் பொழுது அவன் ஒரு பெரிய விண்ணப்பத்தோடு வருகிறான். அவன் சொல்றான், என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும் என்று மார்க் 5:23 வாசிக்கிறோம். சோ he comes with a plea. அவனுடைய சிச்சுவேஷன் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்குது. சோ ஜெப ஆலய தலைவன்றப்போ நேச்சுரலாவே தெரியுது, he is a man of authority and also influence, and I suppose he was also wealthy. அவனால முடிந்த அளவுக்கு மருத்துவர்களையும் ட்ரை பண்ண பிறகுதான் ஒருவேளை எதுவுமே வாய்க்கலன்ற ஒரு டெஸ்பரேஷன்ல கர்த்தரை தேடி அவன் வருகிறான். ஆமென். எப்பவுமே சொல்றேன், ஆண்டவருடைய அற்புதத்தை பெற முதல் படியே கர்த்தரை தேடி வர்றதுதான். ஆமென். அந்த தேவ பிரசன்னத்தை அவன் தேடி வந்து அவன் கூப்பிடுறான். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. இயேசு அவனோடு கூட வர அக்ரி பண்ணிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா. ஜீசஸ் சேஸ் ஐ வில் கம் வித் யூ. நான் வருகிறேன் என்று அவரோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கூட வந்தாலே அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கூட ஜீசஸ் இருக்கிறார் இப்போ? ஆனா அவர் ஏதாவது செய்வார்னா நம்ப முடியல. ஏன் அப்படின்னா
பட்ட அடி அந்த மாதிரி இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கடந்து வந்த பாதை வந்து கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால அந்த விஷயம் மட்டும் நம்ப முடியல. அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார், அவர் உண்மையாவே இருக்கிறார். அவர் செய்யறாரா? கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. இப்போதான் வர நைட்டு அப்படி ஜீசஸ் கூட நடந்து வராரு. தேர் ஹாப்பிலி கோயிங். அப்போ எப்படி இருந்திருக்கும்? நீங்க அந்த ஃபேமிலியில ஒருத்தரா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் டப்புன்னு டெக்ஸ்ட் அனுப்பி மொபைல கால் பண்ணி ஜீசஸ் வராரு எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு. ஐ சப்போஸ் ஹி ஹேட் லாட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்க இயேசு வராரு எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அங்க இடையில இன்னொரு மிரக்கல் ஒன்று நடக்குது. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வராங்க, 12 வருஷமா அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க இயேசு கேட்கிறாங்க என்னை தொட்டது யார் அப்படின்னு. அப்புறம் ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அப்போ இந்த ஜெப ஆலய தலைவன் அதையும் விட்னஸ் பண்றான். ஜீசஸ் மிரக்கல் பண்ண வராரு, வரும்பொழுதே ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப எவ்வளவு ஹோப் இருந்திருக்கும்ல. அப்பா என் பிள்ளைக்கு ஏதோ நீங்க நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது, நம்ம பார்க்குது அவ்வளோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. நம்ம கூட அப்படிதான் இருக்கு. I mean வந்து something is about to happen when you see God moving in the lives of people, when you hear testimonies, when demons are cast away, when sicknesses are healed. முடியாத காரியங்களை தேவன் செய்யும் பொழுது, ஆலயத்துல சாட்சியை கேட்கும் பொழுது, நண்பர்களை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவங்களுக்கு செஞ்ச தேவன் நமக்கும் செய்வார், இந்த இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோட அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் 35 வசனம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஹீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். அவரே போனால் நான் விடுற மாதிரி இல்லை, அப்படி இறுக்கி பிடிச்சி நடந்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போதுன்னு நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நடந்துட்டே இருக்கும் பொழுது இடையில இன்னும் நிறைய அற்புதம்லாம் நடக்குது. ரெக்கார்ட் பண்ணி இது ஒண்ணுதான் எழுதியிருக்காங்க. என்னென்னலாம் நடந்தோ தெரியல. அவர் நிழல் பட்டு, அவர் மூச்சு பட்டு, அவர் கைப்பட்டு, எத்தனை பேருக்கு என்னாச்சோ தெரியல. ஐ எம் சோ என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஃபுல் ஆஃப் ஹோப், சம்திங் என் குடும்பத்துக்கு நடக்க போது அப்படின்னு நடந்துட்டே இருக்கிறப்போ சிலர் வந்து உன் பிள்ளை மரித்து போனால் என்று சொல்றார். நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட சிலர்லாம் வருவாங்க. அவன் அவ்வளோ விசுவாசமா இயேசுவோடு நடந்து வருகிறான். ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது, இனி இயேசு வந்தா என்ன, இயேசு அப்பா வந்தா என்ன, அவரை ஏன் தொந்தரவுப்படுத்துறீங்க, உன் மகள் மரித்து போனாள். நம்ம லைஃப்ல கூட sometimes even if you are walking with Jesus we face some situations, ஏதோ ஒன்று நம்மை தேடி வருகிறது. நான் சொல்றேன் உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒன்று வரும். ஆனா அந்த நேரத்துல ஜீசஸோட தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபெய்த் இருக்குது. ஆனாலும் இப்படி நடந்துருச்சு அப்படிதானே நமக்கு இருக்கும். உங்களை நம்பி தானே இருக்கிறோம், ஏன் இப்படி நடக்குது. ஆனா அந்த நேரத்துல இயேசு என்ன செய்கிறார் அதான் பாக்குறேன். நம்மை தேடி துர்ச்செய்திகள் வரும் பொழுது இயேசு இந்த இடத்துல அவர் என்ன பண்றார் அப்படின்னா, he listened to what those people said. உங்களை குறித்து பேசப்படுகிறவைகளை இயேசு கவனிக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பெயரை அவப்பெயராக்குகிற செய்திகளை அவர் அறிந்திருக்கிறார். somebody who is tarnishing your image, he knows. இன்னைக்கு விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பதறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. faith build ஆக என் ஜீசஸ் என் கூட இருக்கிறார், என்னை விட மாட்டான்ற faith build ஆக you have to understand those people will be strong and they shall not be shaken. விசுவாசி பதறான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. விசுவாசி பதறான் அப்படின்னா வந்த இன்ஃபர்மேஷன் பொய்யா? இல்ல, அது உண்மைதான். ஃபேக்ட்ஸை வச்சு வேர்ட் ஆஃப் காடோட பவரை டிட்டர்மைன் பண்ணாதீங்க. வேர்ட் ஆஃப் காடோட பவரை வச்சு ஃபேக்ட்ஸ் எல்லாம் மாத்த ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு உங்களோட விசுவாசத்தின் முதிர்ச்சி எப்படின்னா, do not be disturbed about anything that happens around you. அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, இது வந்துருச்சு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்ன சொல்லி எதை குறித்தும் கவலைப்படாது. அல்லேலூயா. ஏன்னா உன்னை குறித்து பேசப்படுகிறவைகள், உன்னை குறித்து செய்யப்படுகிறவைகளை காண ஒரு தேவன் உண்டு. Now listen. அப்ப ஜீசஸ் உடனே என்ன பண்றாருன்னா, இவர்கள் பேசுகிறதை அவர் கேட்டுட்டு அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து அவர் வார்த்தை சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தை இது. இன்னைக்கு மேபி இந்த ஜெப ஆலய தலைவனை போல ஒரு பெரிய அற்புதம் நடக்க இயேசு என் கூட வந்துட்டு இருக்காரு, இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், இப்போ 10 நிமிஷத்துல நடக்க போகுது அப்படின்னு அவரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நம்மை நோக்கி எதிர்ப்புகளும், எதிர்க்கிறவர்களும், எதிரிகளும், இழப்புகளும், டிசப்பாயின்மெண்ட்ஸும் நம்மளை தேடி வந்து பம்பார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல Jesus has only one thing to say, do not be afraid. ஒரு ஆமென் சொல்லுங்க. Do not be afraid. நீ பயப்படாதே என்று சொல்லிட்டு விசுவாசம் உள்ளவனா இரு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனா இரு. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியாது. நீ விசுவாசம் உள்ளவனா இரு. ஜீசஸ் அதை மட்டும் தான் சொல்ற, நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ அப்ப நான் விசுவாசிக்கிறேன். Jairus did not dare to ask any questions. அந்த ஜெப ஆலய தலைவன் வேற எந்த கேள்வியும் கேட்க அவன் டேர் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரோடு கூட தொடர்ந்து நடந்து போகிறான். நான் சொல்றேன், என்னைக்கு டிசப்பாயின்மெண்ட், ஹார்ட் ஏக்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், நீங்க வந்து நினைச்ச காரியம் கைகூடி வரல, நிறைய நேரம் அந்த மாதிரி நேரத்துல தான் we tend to go away from God. But remember, அந்த நேரத்துல தான் you got to stick on to the Lord more closely. புரியுதோ புரியலையோ,
அவர் அற்புதம் செய்யறாரோ செய்யும், நீ நினைச்ச அவுட்கம் வந்திருக்கோ வரலையோ, ஆண்டவரை பிடித்திருக்கிற பிடியை விட்டு விடக்கூடாது. நல்லா நெருக்கமா கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். அப்படியே க்ளோஸ் நெட்டா ஆண்டவரோடு இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் அப்படின்னு அவரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அப்படிதான் அவன் பிடித்து கொண்டு நடந்து கொண்டு போகிறார். இப்போ அவர் அங்க போகிறாங்க. அங்க போன உடனே அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. இப்போ பாருங்க, அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, இவர் தூங்கி கொண்டிருக்க பிள்ளையை எடுப்பதற்கு போறாரு. எல்லாம் மறித்துட்டான்னு சொல்லி எல்லாம் அழுது புலம்பி கொண்டிருக்கிறார். இப்ப ஜீசஸ் அந்த இடத்துக்குள்ள போனோன்னு ஒரு விஷயத்த பாருங்க, அங்க அழுகிறவர்களையும் புலம்புகிறவர்களையும் அங்கே அந்த நேரத்துல, அந்த இளவு நேரத்துல பாடல்கள் எல்லாம் பாடி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிற எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி அவங்களை எல்லாம் கர்த்தர் முதல் வெளியே அனுப்பிடுறார். எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி வெளியே அனுப்பிடுறார். ஒரு விஷயம் கிறிஸ்தவர்களாய் கற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தின் இறைச்சல்கள் இருந்து நாம் வெளிப்பட்டு தேவனோடு அமர்ந்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் will drown you, the opinions of many people that are around you. இது கஷ்டம், இது நடக்காது, இது உனக்கு செட் ஆகாது, இப்படி நிறைய ஒப்பீனியன்ஸ், சுத்தி சுத்தி வருகிற ஒப்பீனியன்ஸ் நிறைய நேரத்துல விசுவாசத்திலிருந்து நம்மளை தளர பண்ணிடும். நான் சொன்னேன், பொய்யா இருக்கணும்னு இல்லை, சில நேரம் ஃபேக்டா கூட இருக்கும். ஆனாலும் உங்கள் மனதை தளர பண்ணுகிற எந்த நபரை விட்டும், எந்த சூழ்நிலையை விட்டும், உலகத்தின் இறைச்சல்களை விட்டு வெளியே வர பழகிக்கணும். Jesus drove everybody away who were negative minded, or to say they were only focused on the dead person, not the dead riser. Are you all with me? Jesus had to remove everybody who were not focused on the miracle worker. They were only focused on the thing that was already dead. உங்க வாழ்க்கையில அப்படி யாரா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு முதல்ல வெளியே வாங்க. கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்கிறவரா இருந்தாலும் விசுவாசத்தை விட்டு உங்களை வழி விலக பண்ணி, அப்படி இருக்கிறவங்களுடைய கனெக்ஷனை முதல் கட் பண்ணு. அந்த உலகத்தின் இறைச்சல்களை கட் பண்ணுங்க. அந்த டிவி ஆஃப் பண்ணு. அந்த மொபைலை ஏரோப்ளேன் மோட்ல போட்டு தூக்கி ஒரு ஓரமா போடுங்க. You come to Jesus as you are. Hallelujah. இயேசு பாருங்க, அந்த இடத்துல 12 சீஷர்களை அவங்களெல்லாம் கூட கழிச்சு கட்டிட்டு 3 பேரை தான் கூட்டிட்டு போனாரு. He wanted people who will be on the same page. நீங்களும் ஜீசஸும் அலைன் ஆயிட்டீங்கன்னா போதும், அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த அலைன்மெண்ட்ல, அந்த பிரசனத்துல, உலகத்தின் இறைச்சல்கள் அடங்கின, தேவன் மேல இருக்கிற விசுவாசம் பெருகின அந்த ஸ்தலத்துல அவருடைய வார்த்தை பிறந்தது. தலித்தாக்குமி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சிறு பெண்ணை எழுந்துரு என்று அர்த்தமா? அந்த பிள்ளை எழுந்து நடந்தால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய தலித்தாக்குமிகள் பிறக்க வேண்டும் என்றால், உலகத்தினுடைய நாய்ஸஸ்க்கு ட்ரவுன் ஆயிட்டு இருக்கீங்களே, அதை விட்டு வெளியே வந்துட்டு get away from everything that is distracting, that is negative, that is pulling you down, that is shaking your faith. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருடைய பிரசன்னத்துல நின்றுப்பார். உங்களுக்கும் தலித்தாக்குமி என்று துணிக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய மரித்து போன சூழலிலிருந்து கர்த்தர் உன்னை திருப்பியும் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், Jehovah Hoseinu who will rebuild your life. எல்லாம் முடிந்தது அப்படின்னு செய்தி வந்ததுக்கு அப்புறமும் சொல்றாரு, பயப்படாதே, நான் இருக்கிறேன். அந்த ஆண்டவர் திரும்பியும் கட்டுகிறார். மரித்து போனவளை திரும்பியும் கொண்டு உயிரோடு ஆண்டவர் அந்த தகப்பன் தாய் இடத்துல ஒப்படைக்கிறார். எல்லாரும் வியந்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கும் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? God will do something which will be an awe and wonder to the whole world. Hallelujah. கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா அவர் ஜெகோவா ஹொசேனு. ஆமென். எரேமியா 31வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. இன்னைக்கு வீட்டுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் தான். Go home, read and meditate Jeremiah 31. Jeremiah 31 is a passage where God will rebuild. Hallelujah. எரேமியா 31:4 இப்படி சொல்லுது, இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாதியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் இந்த தீம். ஜெரமியா 31 வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஒரு டைம் வாசிச்சு நல்லா மெடிடேட் பண்ணுங்க. இப்போ நான் பேசுறது ப்ராமிஸ். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். நீ மறுபடியும் கட்டப்படு. You shall be rebuilt again. நீ மறுபடியும் கட்டப்படுவாய். விசுவாசிக்கிறீங்களா? இது தேவ வாக்குத்தத்தம். ஆனா இந்த தேவ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, அதே ஜெரமியா 31:9 இப்படி போட்டிருக்கு, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். எல்லாம் சொல்லுங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அப்புறம் வாசிங்க, அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டிக்கும் இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரன். அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவிட்ட வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பாக்குறீங்களா? ஜெப ஆலய தலைவன் பிள்ளை மரிக்க போறான்ற துக்கத்தோட வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை குறித்து போடப்படும் பொழுது தன் ஆஸ்திகளை எல்லா மருத்துவர்களுக்கு செலவழித்தும் சுகமடையல. அவ வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடர்ந்து வருமாங்க, எப்படி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? The pain in her body, the bleeding that will not stop,
அவ அவுட்காஸ்டா இருக்கக்கூடிய தள்ளப்பட்டிருக்க நிலைமை அத்தனையும் நினைச்சு கண்ணீரோட ஆனா விண்ணப்பத்தோட எப்படியாகிலும் தொட்டாக வேண்டும். இன்னைக்கு ஜெரமியால தேவன் நமக்கு அதான் ஃபார்முலா கொடுக்குறாரு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். ஆர்டிபிஷியலா அழுகைய வர வச்சு அப்படி சொல்லல நானு. இஃப் யூ ஆர் broken in your heart, அந்த brokenness-ஓட தேவ பிரசன்னத்தில். ஆனா வராம மட்டும் இருந்துடாதீங்க, வராம மட்டும் இருந்துடாதீங்க. அந்த அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டோட பிரசன்னத்துக்கு வந்து நின்றுப்பார். அப்புறம் ஆண்டவர் சொல்றது, ரிமூவ் யோர் செல்ஃப் அவே ஃப்ரம் எவ்ரிதிங் தட் இஸ் நாட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து வராது எதுவா இருந்தாலும் அந்த வார்த்தை, அந்த மனிதர்கள், அந்த சகவாசம் எல்லாவற்றிலிருந்து விலக்கி வெளியே வந்து அப்படி பிரசன்னத்துல நின்றுப்பார். அந்த அறையில யாரும் இல்லாமல் தனிமையில உண்ட மரித்து போன மகளோடு நிற்கிற அந்த தனிமை நேரத்துல, அந்த சின்ன பிளேஸ்ல ஆண்டுடைய மிரக்கல் உனக்கு நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோம். God will perform a miracle for you. Jehovah Hosseinu will rebuild your life. எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இனி ஒரு புதிய துவக்கம் அவரால் கொடுக்க முடியும். He is more than able. உங்களை மட்டும் இல்ல, உங்களை கொண்டும் அநேகரை அவர் வாழ வைக்க முடியும். அவர்தான் ஜெகோவா ஹோசேனு, நம்மை மீண்டும் கட்டுகிறார். எருசலேம் என்னும் கன்னிகையை நான் மீண்டும் உன்னை கட்டுவேன், மீண்டும் உன்னை மேலதாளத்தோட புறப்பட்டு போக பண்ணுவேன், உன்னை குறித்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஜெப ஆலய தலைமுடைய தேவன் நம்முடைய தேவன். மரித்து போன 12 வயது மகளை எழுப்பின தேவன் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த விசுவாசத்தோட இங்க இருந்து போங்க. எனிதிங் தட் நெகட்டிவ் கம்ஸ், உங்களை தேடி, உங்களை அச்சுறுத்த, உங்க விசுவாசத்தை கலைக்க, உங்களை பயமுறுத்த வருகிற என்ன செய்தியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், பயப்படாது. விசுவாசி பதற மாட்டான். விசுவாசம் உள்ளவனாக இரு. அவர் இன்னும் ஓய்ந்து போல. அவர் சிங்காசனத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு. அவருக்கு ஒரு வழி இல்லை, அவருக்கு 1000 வழிகள் உண்டு. ஏதாவது செய்வார், எப்படியாவது செய்வார். கொஞ்சம் பேரை கொண்டோ அநேகம் பேரை கொண்டோ ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. So trust in this Lord Jehovah Hosseinu. ஹல்லேலூயா. அந்த செய்தியை பார்த்து பயப்படாதீங்க, விசுவாசத்தோட போங்க. அவர் கூடவே நடந்து வந்து உன் காரியத்தை நிறைவாக்குகிற வரைக்கும் உங்களை கைவிடாத தேவனா இருக்கிறார். ஆமென். யெகோவா ஹோசேனு உங்களை மீண்டும் கட்டுகிறார். இருக்கிறதுல கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். Thank you Lord Jesus. எங்களோட நீங்க இருந்து பேசி வழிநடத்தின தயவுக்காக நன்றி. எங்களை கொண்டு நீ செய்து வருகிற எல்லா கிருபை உள்ள ஈவுகளுக்காக நன்றி. நாங்க இப்படி சொல்றோம் ஆண்டவரே, நாங்க பாத்திரர் அல்ல, நீர் தான் பாத்திரம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கு என் மகிமை வர பண்ணும் என்று நான் ஜெபிக்கிறோம். I bless all your children. Jehovah Hosseinu, he is building you என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் வல்ல நாமத்திலே சுவாமி, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களின் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்து விடாதீர்கள். சாட்சிகளை தெரியப்படுத்தவோ அல்லது ஜெப தேவைகளுக்காக தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் தெரியும் இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பருக்கு அணுகலாம். எங்களது இமெயில் ஐடி highwaytabernacleministries@gmail.com. எங்களது அலுவலக கைபேசி எண் 9363054355. இந்த ஊழியத்தை உங்களுடைய காணிக்கைகளால் தாங்க விரும்புவீர்களானால் திரையில் காணப்படுகிற வங்கி கணக்கிலோ அல்லது QR கோடுக்கோ அல்லது ஜிபே நம்பருக்கோ கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.